உங்களுக்கு சொல்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் இந்த 10 ஆண்டு காலமாக நடந்தது. இது ட்ரைலர் தான். இன்னும் மெயின் படம் போட காத்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னா, எனக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறது கொஞ்சம் தெரியும். அவங்க எந்த பக்கம் போறாங்கிறது எனக்கு தெரியும். முதல் சீன் என்னங்கிறத சொல்றேன். இப்ப தலைநகர நாக்பூரா மாத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுல என்னத்துக்கு வெவ்வேறு மதங்கள் இந்த நாட்டில் எல்லாமே ஒரு மதமா இருந்துட்டா நல்லது தானங்க அப்படின்னு ஒரு சாரரை. டெமோக்ரஸின்னா சிறுபான்மையரை காக்கும் ஒரு பெரும் பலம் தான் டெமோக்ரஸி. இப்போ இந்த ஸ்கிரீன் பிளேல 3வது கட்டமாக இல்லை, முதல் கட்டமாகவே ஹிந்தியை ஆட்சி மொழியாகவும் நீங்க எல்லாரும் அதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. கத்துக்கிறேன், நானும் ஹிந்தி பேசுவேன். ஆனால் என் தாய் ஓரம் கட்டி விட்டுட்டு பாடத்திட்டம்னு இனி நாம் படிக்கும் சரித்திரம் எல்லாம் இருக்காது. புராணமே சரித்திரமாக மாறப்போகிறது. நீங்க பாருங்க, இது நானாவது எனக்கு சாமி கிடையாது, மனிதம் தான் என் மதம். ஆனா இங்க பாருங்க, உங்க சேகரமாவே இருக்காரு சாமி கும்பிடுறது. அவர்கிட்ட கேட்டு பாருங்க, இது போற வழி சரியா இருக்குங்களா, இப்படியே போயிட்டா பக்தர்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமான்னா இல்லைன்னு தான் சொல்லுவாரு. கட்சிக்காக இல்ல, அவருக்கு அதை விட முன்னாடி வந்தது இல்லவா பக்தி. அந்த அவர் நெத்திய பார்த்தா தெரியும். அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, உங்க ஓட்டை மட்டும் கேட்கல, உங்க வாழ்க்கையை கேட்கிறார்கள், உங்கள் வாழ்க்கை முறையை கேட்கிறார்கள். என்ன சாப்பிடணும், என்ன பேசணும், என்ன ட்ரெஸ் போடணுங்கிறது முதற்கொண்டு அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. அது நடக்காது, நடக்கக்கூடாது என்பதுதான் என் எண்ணம், நம் எண்ணம். அதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் சீட்டு கேட்டு வரல. நாங்கள் ஒன்றிய அரசுன்னு ஏதோ பஞ்சாயத்து பிடிக்கல, அது சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. மத்திய அரசுன்னு சொல்லுங்க. நீங்க இங்க மத்தியில் நின்று பாருங்க, அப்ப நீங்க மத்திய அரசு ஓரம் கட்டின அரசாங்கம். ஒன்றிய அரசுங்கிற பேர் பிடிக்கலன்னா நான் புது பேர் சொல்றேன், மக்களுடன் ஒன்றாத அரசு. இங்கே மறுபடியும் சொல்றேன், என் கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி நான் வேற சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு பார்த்ததே இன்று. ஆனால் அவர்கள் எதை பார்க்கிறார்கள்? அதில் நாளையை பார்க்கிறார்கள், மக்களுக்கான நல்லதை பார்க்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இங்கே வந்திருக்கும் கூட்டணி கட்சிகள் அனைவருமே இதில் நமக்கு என்ன நன்மை என்று எனக்கு என்ன நன்மை என்று பார்க்காமல் நமக்கு நன்மை ஏற்பட போகிறது, அதனால் தோள் கொடுப்போம் என்று இங்கே வந்திருக்கிறார்கள்.